அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் சதய நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சதய நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா இது ராகு பெருமானோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருக்கிற இடம் பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 11வது இடமான கும்ப ராசியில் வரும். இந்த கும்ப ராசிக்கு அதிபதி யார் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான். அப்போ சனி ப்ளஸ் ராகுவின் செயற்கை இந்த நட்சத்திரத்தில் மெயினாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? பொதுவாகவே ராகு அப்படின்னு நம்ம சொல்லச்ச பிரம்மாண்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு இதுவும் பெரிய லெவலில் செய்கிறவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அத்தகைய சிறப்பு இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எதையும் சாதிக்க வல்லவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் சனி பகவானோட ராசியில் இருக்கிறதுனால சனி நீதி நேர்மை இதையும் எல்லாம் பார்ப்பார், நீதிமான் சொல்லுவோம். அதுவும் ரெண்டுமே ஒரு அசுப கிரகங்களாக கருதப்படுறதுனால இவர்கள் நன்மை தீமை ரெண்டுமே கலந்தவர்களாக எப்படி கமலஹாசன் ஒரு படத்தில் கடவுள் பாதி மனிதன் பாதி அப்படின்ற மாதிரி இவர்கள் மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த சதய நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா நம்ம அப்படி சொல்லலாம். அத்தகைய தன்மையை மிக்கவர்கள் தான் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். பார்க்கறதுக்கு இவர்கள் நன்மைகள் நிறைய செய்பவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை எல்லாமே நல்லாவே இருக்கும். எந்த ஒரு செயலும் ஆராய்ந்து திறன் அறிந்து செய்கிறத வல்லவர்கள் சொல்லலாம். சாதிக்க பிறந்தவர்கள் அப்படி நம்ம சொல்லலாம். அத்தகைய தன்மை மிக்கவர்கள் தான் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். ஆனால் தனக்குன்னு வரச்சே எந்த இதையும் எந்த எல்லைக்கும் அவங்க போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஒரு பக்கத்தில் இவர்கள் நியாயவான்கள், நீதி நேர்மை தர்மம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எப்படி நம்ம பார்த்தாலும் இவருடைய மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா அடிதடி அடாவடி அதேமாரி ஒரு சில கெட்ட செயல்களுக்கு துணை போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் கூட இவங்கக்கிட்ட நிறையவே இருக்குங்க. அதான் இரண்டு பக்கம் சமநிலைகள் அப்படின்ற இவர்கள் சொல்லலாம். அத்தகைய தன்மைகள் அதுதான் முன்னாடியே நம்ம சொன்ன மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்ற தன்மையை கொண்டவர் இவர்கள். எப்படி வாழ்க்கையில் இன்பம் பாதி துன்பம் பாதின்றமோ அதே மாதிரி இவர்கள் நன்மை பாதி தீமை பாதி ரெண்டுமே கலந்தவர்களாக தான் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு திறமை வாய்ந்த நட்சத்திரம்னு நம்ம சொல்லலாம். 27 நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம் திறமை வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒருத்தர் இருக்காங்க, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா சாதிக்க பிறந்தவர்கள் சொல்லலாம். நிறைய உண்மைகள் நிறைய பேசுவாங்க. கொஞ்சம் இவர்கள் தானுன்ற அந்த ஈகோ கொஞ்சம் இல்லை நிறையவே அது தானுன்ற ஈகோ இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த ஒரு செயலில் தான் இவர்கள் மற்றவர்களுடைய நட்பண்பை எடுக்கிறதுக்கு காரணமாகிடும். இவர்கள் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது சுயநலவாதிகளாகவும் இருப்பாங்க. தனக்குன்னு வரைச்சே இவர்கள் தன்னிலையை அறியாதனால இவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இவர்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது எப்பேற்பட்டால் எந்த வழியிலையாவது போயிட்டு அதை சாதிக்க பிறந்தவர்கள் சாதிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்கள் தான் இவர்கள். நன்மைகள்லாம் நல்லாவே செய்வாங்க. இவர்கள் நேர் வழியில் போகிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லவர்கள் தான். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நல்லவர்களாகவே இருப்பார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்பொழுது இவர்கள் தன்னிலை மறந்துடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் இவர்கள் என்ன செய்வாங்க தெரியாது. அதுதான் சொன்ன முன்னாடியே இவர்கள் நன்மை தீமை கலந்தவர்கள். ஸோ அந்த மறுபக்கம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கச்சே நம்ம இவங்களா எப்படி அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு இவங்க மாறிடுவாங்க. அத்தகைய தன்மை மிக்கவர்கள் தான் இவர்கள் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உதவும் மனப்பான்மை எல்லாமே இருக்கும். ஆரம்பத்தில் நாஸ்திகனாக இருந்தாலும் பிற்காலத்தில் இறை பக்தியாக நினைவர்களாக நல்லா இருப்பாங்க. நிறைய தான தர்மங்கள் நல்லா செய்வாங்க. உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். உறவுகள் எல்லாருக்குமே நல்ல மதிப்பு நல்ல இதெல்லாம் இருக்கும். தந்தையாரை விட தாயின் மேலே அதிக பாசம் பண்பு இதெல்லாம் நிறையவே வச்சுருப்பாங்க. நல்ல பிடிவாத குணம் நிறையவே இருக்கும். அவங்களுக்கு பிடிவாதத்துக்கு பேர் போனவர்கள் கூட சொல்லலாம். அதே மாதிரி இவர்களும் இவர்கள் நான் எப்படி சொன்னால் ஒரு கூட்டமான நட்சத்திரங்கள் இருக்காங்க. இவர் கூட எப்பவுமே நிறைய பேர் இருப்பாங்க. கும்பல் கூட்டமே இவங்கக்கிட்ட ஒரு பெரிய இது இருக்கும். மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும். நிறைய பெரிய பெரிய இதில் தான் அவங்க செயல் வீரர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி இவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 100% பேர் கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. பிரயாணங்கள் மூலிமா சம்பாதிப்பாங்க. அதேமாதிரி பைலட் ஆஃபீஸர்ஸ்
ஏரோஸ்டோஸ் பைலட்டில் இருக்காங்களா ஏரோப்ளேனில் அந்த இதில் ஒர்க் பண்ணுற ஏர்போர்ட் இதில் அந்த டிவிஷனில் ஒர்க் பண்ண ஏர்போர்ட் நேவி அந்த மாதிரி இதில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் அதேமாரி வந்து இது மரைன் இண்டஸ்ட்ரீஸ் கப்பல் இது இருக்கு இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து இது பண்ணுறவங்க தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்தினோட தன்மை வந்து அப்படிப்பட்ட தன்மை இந்த நட்சத்திரம். ஏன்னா இது வந்து காற்று ராசியில் இருக்குது. ஸோ காற்று ராசியில் இருக்கச்சே வந்து பறந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து விமானத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாதிரி கப்பல் இதுலேயும் வந்து கடல் கடந்து பிரயாணங்கள் இது பண்ணுறதுல வந்து கப்பல் துறை அந்த மாதிரி இதில் வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ், நேவி ஆஃபீஸர்ஸு, மிலிட்ரி ஃபோர்ஸ் இதிலலாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த இதில் இருப்பாங்க. அதேமாதிரி பதவிகள் பார்க்கச்சே வந்து இவர்களுக்கு வந்து உத்தியோகத்தில் இருந்தாலும் அநேக பேரும் சொந்த தொழில் செய்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உத்தியோகத்தில் கூட இவர்கள் வந்து ஒரு அந்தஸ்துள்ள பதவி, இவர்கள் வந்து சுய கௌரவம் மிக்கவர்கள் சொல்லலாம். அந்தஸ்துள்ள பதவியில் தான் இருப்பாங்க. கௌரவ ஆலோசகர்கள், அரசியல் தலைவர்கள், அதுமாரி வந்து இப்போ அரசியல் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி இதில் வந்து தலை செய்வாங்க. கட்டுமான தொழில் நிறுவனங்கள்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் ஒரு ஸ்தாபகர்கள் தலைவர்களாக இருப்பாங்க. முக்கிய பங்குதாரர்களாக இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்ஸ் இது மாதிரி இதில் வந்து இவர்கள் நிறைய பேர் வந்து இந்த இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ பணத்துக்கு இவர்கள் பிரச்சனையே இருக்காது. இவர்கள் வந்து லாபாதிபதிகள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியில் வருது. கும்பராசின்னு பார்க்கச்சு அது 11ஆம் இடம். 11ஆம் இடம் நம்ம சொல்லச்சா வந்து என்ன சொல்லுவோம், லாபஸ்தானம் சொல்லுவோம், திடீர் வருமானம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதனால் இவர்கள் வந்து திடீர்னு லாட்ரி சீட்டு அதை மாதிரி முதல்ல குறுக்கோயில் அடிக்கடி நிறைய கமிஷன்ஸ் இதிலெல்லாம் வந்து நிறைய இன்கம் பார்க்குறவங்க இந்த சதய நட்சத்திரக்காரர்களாக இருப்பாங்க. இதில் வந்து ஆண்கள் வந்து நல்ல கம்பீர வீர தைரிய வீரி மிக்கவர்களாக இருப்பாங்க, திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க, ஆஜானுபாவாக இருப்பாங்க. ஃபேஸ்லேயே ஒரு வசீகரம் இருக்கும், பார்வையிலே ஒருத்தரை ஈஸியாக வந்து எடை போட்டுருவாங்க, அத்தகைய தன்மை மிக்கவர்கள். பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில உயரமாக இருந்தால் ஒல்லியாக இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க, திறம்பிக்கவர்கள் சொல்லலாம், குடும்பத்தை ஏற்று நடத்துபவர்கள் சொல்லலாம் அவர்கள். ஒரு சிலர் ஜாதக கட்டங்கள் சரியில்லாத காலகட்டத்தில் வந்து கணவரை பிரிந்து வாழ சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு சில இதில் இருக்குது. இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் ஒருவர் புஷ்பவதி ஆனாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து அதிகமாக பெண் பிள்ளைகள் பிறப்பாங்கன்னு சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்குது. அதனால் இவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம்ன்றது இயற்கையாகவே இருக்குன்றது நம்ம சொல்லலாம், அந்த தன்மை மிக்கவர்கள் சொல்லலாம். அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. இவர்கள் வந்து தைரியம் மிக்கவர்கள், எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நல்லா இருக்கும். ஒரு தொழிலில் வந்து இறங்கிட்டாங்கன்னா அந்த தொழிலில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்து முடிப்பாங்க. இவங்க தர்மவான்களும் இருக்காங்க, அதான் சொல்கிறேனே, இவங்க தர்மம்லாம் செய்து நல்ல இதில் இருப்பாங்க. சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் மாறும்போது இவர்கள் வந்து டோட்டலாக மாறிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக. அதனால் சூழ்நிலைகள் வராத வரைக்கும் இவர்கள் நல்லவர்கள் தான், வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள், எல்லாமே நன்மைகள் நிறைய செய்வாங்க. எந்த ஒரு வேலையிலையும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும், உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இவர்கள் கௌரவம் மிக்கவர்கள் இருக்கும். சுய கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்ப அந்த இடத்த இவங்க இருக்க மாட்டாங்க. இதனாலேயே வந்து இவங்க வார்த்தைகள் சில சமயத்தில் கடுமையாக இருந்தாலும் அதில் வந்து சில பேருக்கு பாதிப்புகள் இருக்குது. இதனால் உறவுகளை வந்து பிரியறதுக்கு இவருடைய பேச்சுத்தன்மையை ஒரு சில இடத்துல காரணங்கள் அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாக வரும் இவர்களுக்கு. ஸோ அந்த கோபம்லாம் இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்வழியில் இருக்க நன்மைகள் நிறைய செய்வாங்க. தீய வழியில் போயிட்டாங்க அப்படின்னா இவர்கள் மாற்ற முடியறது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சமநிலை உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்களை. சரி, இவர்களுக்கு வந்து பார்த்தோம் நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்து அடிவயிறு பிரச்சனைகள் வரும், இருதய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கர்ப்பப்பை பிரச்சனை, பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரத்துக்கு, அதேமாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், சுவாச கோளாறு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஹார்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு வர்றது, மர்மஸ்தானங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் அது மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா இவர்கள் வந்து திருப்புகலூரில் இருக்க அக்னீஸ்வரரை வணங்கினாங்க அப்படின்னா வந்து இவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தாங்க. இது வந்து இந்த அக்னீஸ்வரர் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இது நாகப்பட்டினத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஓகேங்களா, அதே போல் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அமிர்தகடேஸ்வரர், திருக்கடையூரில் இருக்க அமிர்தகடேஸ்வரர் வணங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு என்றைக்குமே வந்து வெற்றி தான். ஏன்னா இவர்கள் அதிதேவதையாக யமதர்மராஜா வருவார். ஸோ அவரை வணங்குறதுல இவர்களுக்கு வெற்றிகள் நிறையவே கிடைக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள், பொது பலன்கள். அடுத்த பதிவில் வந்து இவங்க நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்கவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் எது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.